நிறைய பேருக்கு சாப்பாட்டுல நெய் கலந்து சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்போ ரீசெண்ட் டேஸ்ல நெய் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் அதிகமாகுது, நெய் சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் வருது, நிறைய பேர் அதை அவாய்ட் பண்றாங்க. நெய் உண்மையிலே நல்லதா கெட்டதா, யாரெல்லாம் இதை எடுத்துக்கலாம் அண்ட் இதுல என்னென்ன நியூட்ரிஷன் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். நெய்ல இருக்க பியூட்டரிக் ஆசிட் நம்ம வயிறுல இருக்கக்கூடிய குட் பாக்டீரியாஸை ப்ரொடியூஸ் பண்ணும் அண்ட் செரிமானத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும் அண்ட் வயிற்றுப்புன்னு சொல்லக்கூடிய அல்சர் வராம பாத்துக்கும். இதுல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் விட்டமின் ஏ, டி, இ, கே எல்லாம் இருக்கிறதுனால இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் அண்ட் விட்டமின் இ இருக்கிறதுனால ஸ்கின்னை சாஃப்டாவும் க்ளோவாவும் வச்சுக்கும். அண்ட் இது கால்சியம் அப்சார்ப்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது, ஸோ ஸ்ட்ராங் போன் ஃபார்மேஷனை கொடுக்கும் அண்ட் ஜாயின்ஸ்க்கு இடையில நெய்ப்பு தன்மையை அதிகப்படுத்தி கொடுக்குது. இது யாரெல்லாம் எடுத்துக்கலாம்? ஸ்கின் ட்ரைனஸ் இருக்கிறவங்க தாராளமா எடுத்துக்கலாம். கொலஸ்ட்ரால் இல்லாம மூட்டு வலியில அவதிப்படுறவங்க டெய்லி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாப்பாட்டுல சேர்த்துக்கலாம் அண்ட் குழந்தைகளுக்கு தாராளமா இதை கொடுக்கலாம்.